வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர், ஏஇஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பணியிடங்களை விரைவில் நிரப்ப இருக்காங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையை நாளுக்கு நாள் அதிகரிக்கலாம் அப்படின்ட்டு சில பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே நாளுக்கு நாள் சென்றோன்னா இருக்குங்க. போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர் பணியிடங்கள் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நாளுக்கு நாள் இருக்குங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் புதிய அறிவிப்புகள் விரைவில் வரலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, போக்குவரத்து கழக சட்ட விதிகள் மற்றும் போக்குவரத்து கழகங்கள் சின்னங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக நாம் உங்களுக்கு இலவசமாக வழங்கிருக்கோங்க. ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுடைய ஸ்டடி மெட்டீரியல்கள் அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்கள் உங்களுக்கு விரைவில் வர இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் இந்த 685 காலி பணியிடங்களை நிரப்பணும் ஒரு புதிய அறிவிப்புகள் வர இருக்குங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் இதற்கான ஒரு மாபெரும் அறிவிப்பு, வேலை எடுக்கிறதுக்கு உண்டான அறிவிப்பை துவங்கியாச்சுங்க. தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட போக்குவரத்து துறைகளில் புதிய அறிவிப்பு வர இருக்கு. அரசு போக்குவரத்து கழகங்களின் 19 விருதுகள் செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்முடைய அப்டேட்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவிக்கப்பட்ட 19 விருதுகளை டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக அரசு அதிகாரிகள் பெற்றுக்கொண்டனர். நாட்டில் உள்ள அனைத்து சாலை போக்குவரத்து, ஸோ தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த சாலை போக்குவரத்துன்றது இன்றியமையாதது. ஸோ நாட்டில் உள்ள அனைத்து சாலை போக்குவரத்துகளிலுமே ஆராய்ந்து மாநில சாலை போக்குவரத்து கழகங்களில் வளங்கள் மற்றும் செயல்திறனை ஆராய்ந்து அதை பொதுவாக கட்டமைப்பு கீழ் கொண்டு வரும் வகையில் அனைத்து மாநில சாலை போக்குவரத்து கழகங்களின் கூட்டமைப்பு, அதாவது எஸ்எஸ்ஆர்டி ஏற்படுத்தப்பட்டது. இக்கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக 70 மாநில போக்குவரத்து கழகங்கள் உள்ளன. ஸோ அதன் பிரிவுகளின் கீழ் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2023 மற்றும் 24 ஆண்டுக்கான 19 விருதுகளில் 19 விருதுகள் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மேலும் இந்த விருதுகளை டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் ஆளுநர் கிரண்பேடியிலிருந்து தமிழக அரசு போக்குவரத்து கழக தலைமை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டனர் என்று தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. ஸோ சென்னையில் 4 வழித்தடங்களில் சிற்றுந்துகளை இயக்குவதற்கான செயல்முறை ஆணை விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் செட்டி இவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதிய விரிவான சிற்றுண்டு திட்டத்தின் கீழ் சென்னை மாவட்ட வட்டார போக்குவரத்து கழகத்துக்கு உட்பட்ட மாதவரம் இந்திய ஆயில் பெட்ரோல் பங்க் முதல் மாதவரம் பெட்ரோல் பங்க் நிலையம் வரை சேர்ந்து புதிய பேருந்து நிலையங்கள் இயக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா, சென்னை வடகிழக்கு வட்டார போக்குவரத்து கழகத்துக்கு உட்பட்ட விமோ மெட்ரோ பணிமனை நிறுத்தம் முதல் சத்வா கேட், பொன்னேரி சாலை மற்றும் காலடி பேட்டை மெட்ரோ பேருந்து நிறுத்தம் முதல் சுனாமி குடியிருப்பு என மொத்தம் 4 வழித்தடங்களுக்கு சிற்றுந்துகளை இயக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் இந்த செயல்முறைக்கான ஆணையை பெற்றுக்கொண்ட விண்ணப்பதாரர்கள் நடைபெற உள்ள அனைத்து ஆவணங்களையும் ஏப்ரல் 30க்குள் சமர்ப்பித்த சம்பந்தப்பட்ட போக்குவரத்து வட்டார அலுவலகத்தில் நேரடியாக சமர்ப்பிக்கலாம் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில இந்த ஓட்டுநர், நடத்துனர் வேலை ரெடியாக இருக்குங்க. டிரைவர், கண்டக்டர் பணிகளை விரைவில் நிரப்ப கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிரைவர், கண்டக்டர் இந்த தமிழகம் முழுவதுமே நிரப்பலாம் அப்படின்ட்டு யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ புதிய ஆட்கள் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே நடக்க இருக்கு. தமிழகத்தில் இந்த டிரைவர், கண்டக்டரை அதிக அளவில் எடுக்கிறாங்க. டிரைவர் கம் கண்டக்டரையும் அதிக அளவு எடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. தமிழக அரசு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இந்த தகவலை தற்சமயம் வெளியிட்டிருக்கார். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகள் இருக்குங்க. உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இவை இரண்டுமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண முடியும். எதுவுமே இல்லைன்னா அப்படின்னா எஸ்சிடிசியில் உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி உடனடியாக டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப எளிது. ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதற்கட்டமாக ஒன்று செய்யணுங்க. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதை வைத்து தான் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க முடியும். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக முதலுதவி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. அதையும் நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் எப்பொழுது நிரப்பப்படும்? இந்த கேள்விக்கு சரியான பதில் இதுவரை வரலை. தமிழக அமைச்சர் கூட வந்து பார்த்திங்கன்னா இதற்கு சரியான பதில் கூறல. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய காலி பணியிடங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து தாங்க வருது. ஏன்னா இந்த ஆண்டோடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 20,000 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட போக்குவரத்து கழகத்தில் 40,000 வேகன்சிஸ் ரெடியாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய பணியிடங்களை நிரப்புறதுக்கு அரசு வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் செஞ்சுட்டு வராங்க. அதன் அடிப்படையில் போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை ஒரு 7,000 பேர் எடுத்துக்கலாம். டிரைவர் ஒரு 6,000 பேர், கண்டக்டர் ஒரு 3,500 பேர் எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு அனைத்து மக்களுக்குமே மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லலாம். இதற்குண்டான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார வெளியிட போகிறதா சில தகவல்கள் வந்திருக்கு. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் எப்பொழுது வெளியிடப்பட்டாலும் அதற்குண்டான அப்டேட்கள் அனைத்தும் நான் எப்படி ஃபில் பண்ணுன்றது அனைத்தும் நம்ம சேனலில் உங்களுக்கு பதிவிடப்படும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்துறையுடைய டிரைவர் கம் கண்டக்டர் மெட்டீரியல்கள் வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.